சாலிகிராமத்தில் இருந்ததாகவும், அப்போது வடிவேலு தனது காரை விஜயகாந்தின் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை ஏற்பட்டபோது விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். அப்போது சங்க கூட்டத்திற்கு அழைத்தால் வடிவேலு வராமல் இருந்ததாகவும், இதனால் இவர்களுக்குள் இருந்த விரிசல் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே விஜயகாந்த் அதிமுக கட்சியில் இணைந்த போது எதிர் கட்சியான திமுகவில் இணைந்த வடிவேலு விஜயகாந்திற்கு எதிராக பேச ஆரம்பித்தார். வடிவேலு மீது வெறுப்பு காட்டாத கேப்டன் நடிகர் விஜயகாந்தை பலரும் அவரது நல்ல குணத்திற்காக இன்றும் நினைவில் வைத்துள்ளனர். வடிவேலு தன்னை குறித்து வேறு ஒரு கட்சிக்காக எவ்வளவு இழிவாக பேசினாலும் அது குறித்து ஒரு நாளும் எந்த பத்திரிகையிலும் பேசாதவராக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். வடிவேலு விஜயகாந்த் பிரிவிற்கு பிறகு வடிவேலுவிற்கு திரைத்துறையில் பல பிரச்சனைகள் எழுந்தது.